வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எம்ஐயில் 11 லைட் 5G. இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக டெட்டில் ரிசீவ் ஆகிருக்கு. இது நம்ம டிசியில் போடும்போது நம்ம ரீடிங்கை வந்து நீங்கள் டிசி ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 இந்த ரேஞ்சு தான் எடுக்குது. நமக்கு வித்தவுட் பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் நமக்கு 100 கிட்ட மேலே வேல்யூ எடுத்துரும். பேட்டரி இல்லாமல் லோகோ வர்ற ஃபோனாக இருந்தால் நமக்கு வந்து 300, 400 கிட்ட வரைக்கும் ரீடிங் போகும். இப்போ நம்ம பேட்டரி கனெக்டரை ரெகுலராக செக் பண்ணுறோம். ரிவர்ஸில் செக் பண்ணும்போது 321 வருது, ஃபார்வர்டில் செக் பண்ணும்போது 1672 வருது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பேட்டில் எந்த ஷார்ட்டும் கிடையாது, அதாவது ப்ரைமரி லைனில் எந்த ஷார்ட்டும் கிடையாது. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி லைன் அப்படிங்கிறது நம்ம எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா VPH. நம்மளோட நெட் ஃபால்ட் ஃபைண்டிங்கில் ப்ரைமரி லைன்னா என்ன, செகண்டரி லைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். இப்போ இதில் 2 விதமான பவர் ஐசி இருக்குது. இந்த பவர் ஐசிக்கும் காயிலுக்கும் நடுவில் உள்ள கெப்பாசிட்டி மேக்ஸிமம் VPH கெப்பாசிட்டியாக இருக்கும். செகண்டரி லைனை நம்ம தேடி போக தேவையில்ல. இப்போ நான் இங்கே செக் பண்ணும்போது டயோடு எனக்கு இந்த கெப்பாசிட்டரில் இந்த சைடும் 00 வருது, எனக்கு இன்னொரு சைடும் 00 வருது. அப்போ என்ன அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் கிடையாது, இந்த லைன் வந்து நமக்கு ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ப்ரைமரி லைனில் பர்ஃபெக்டாக இருக்குது, செகண்டரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஷார்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம VPH லைன் தான் செகண்டரிங்கிறோம். அப்போ நம்ம VPH லைனோட ஐசி காயில் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு VPHோட லைனில் நான் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நான் தெர்மல் கேமராவை யூஸ் பண்ணி இஷ்யூ எங்கேங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கை பார்த்து சார்ஜிங் ஐசி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, ஏன்னா சில நேரம் வந்து கெப்பாசிட்டியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது இன்ஜெக்ட் ஆகாது, காயில் எடுத்துகிட்டு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சர்க்யூட்டை பார்த்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா VPH கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புற மாதிரி இருக்கும், அதனால் VPH கெப்பாசிட்டி என்னங்கிறத நான் வந்து சர்க்யூட்டை பார்த்து ஃபைன் பண்ணிவிட்டு நான் அதில் ஒரு சின்ன கம்பியை வந்து வெல்டு பண்ணிவிட்டு நான் இதில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னால் திருப்பி பார்க்க முடியும். அதுக்காக இப்போ நான் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் மாட்டியிருக்க கம்பி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹீட் ஆகுது. அதேமாதிரி நீங்கள் டிசி மீட்டரில் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு ஷார்ட்டுக்கான அந்த ஆம்பியருங்கிறது எடுக்குது, மேக்ஸிமம் ஆம்பியர் எடுக்குது. ஆனால் எனக்கு போர்டோட இந்த பக்கத்தில் எனக்கு ஷார்ட் கிடையாது, எனக்கு போர்டோட இந்த பக்கத்தில் எனக்கு ஷார்ட் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு மைனஸை தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ட் இருக்குது. அப்போ வந்து போர்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் எனக்கு ஷார்ட் இருக்குது. அதனால் நான் என்ன போகிறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபால்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொசீனை அப்ளை பண்ணுறேன். ரொசீனை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டுக்கு கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக போன் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து போன் ஆகாது, கலர் டீக்ரேஷனும் பெரிய லெவலில் நடக்காது. அப்போ நம்ம வந்துட்டு இஷ்யூவை வந்து தெர்மல் கேமரா வச்சு இடத்த ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரொசீனை போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வோல்டேஜை வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக இன்ஜெக்ட் பண்ணுறேன், 4 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன். நான் நல்லா பார்த்துங்க, நான் VPHயில் தான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். பக் வோல்டேஜ்லேயே LD வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வோல்டேஜ் லைன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்ஜெக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா VPHலேயே இன்ஜெக்ட் பண்ணுறேன், அந்த ஃப்ரண்ட் சைட்லேயே இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மெல்ட்டிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெல்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம சரியாக கவனிக்கல, அதனால் திரும்பவும் நான் ரொசீனை போட்டுட்டு இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி மெல்ட் ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், யூடியூப்லேயும் நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஷார்ட்டுனாவே புகையை போட்டுட்டு நம்ம செக் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஷார்ட்டு அந்த மாதிரி கிடையாது. VPH லைனில் மட்டும்தான் உங்களால் வோல்டேஜ் ஹெவியாக இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஒரு 1.8 லைன்லலாம் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம். அதனால் நீங்கள் லைனு எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிக்காமல் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து நல்லா மெல்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த கெப்பாசிட்டி தான் எனக்கு ஷார்ட். இந்த மாதிரி ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டுகளில் வந்து நிறையா வரும். அதுவும் ஹையர் அண்ட் போர்டு, கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோனாக இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட்டுங்கிறது நிறையவே வரும். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஷார்ட் ஆகிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி லைன். உங்களுக்கு சர்க்யூட்டை தெளிவாக படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் ரொம்பவே எளிமையாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CPU பண்ணுற ஒர்க்கு வந்து எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அதுக்கான நேரமும் அதிகம், அதுக்கான சக்ஸஸ் ரேட்டும் எந்தளவுக்கு ஆகும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். கஸ்டமர்கிட்ட போனால் கம்ப்ளைண்ட் ரிட்டன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் ஆகாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட்டுகளை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி ரெடி பண்ணுறத வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்து பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டி எடுத்த பிறகு டயோட் வழி பார்த்தீங்கன்னா 282, ரிவர்ஸில் செக் பண்ணும்போது 81. இப்போ வந்து சப்ளையில் இருந்து நம்ம கழட்டினதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிடும், 1000 மேலே போயிடும் ஃபார்வர்ட் பயாஸில். இப்போ வந்து நமக்கு வந்து ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு இருந்த ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி லைன் ஷார்ட்டு, விபிஹெச் ஷார்ட்டு. இந்த விபிஹெச் லைன்னா என்ன, செகண்டரி லைன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோஸில் தெளிவாக இருக்கும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட் அடிக்குதுன்னா கெப்பாசிட்டி தான் ஷார்ட்னு நினைக்கிறாங்க. கெப்பாசிட்டி ஷார்ட் கிடையாது, இந்த லைன் ஷார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்ஜர் போடும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஆம்பியர் எடுக்குது. 1.4 ஆம்பியர் வந்து நமக்கு வந்து உள்ளே போகுது. இப்போ லோகோவும் நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு வந்து ரெடி. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் லெசன் வந்து உங்களுக்கு திரும்பவும் எகைன் வந்து இன்வைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ட்ரைனிங் வேணும்னாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் 1-to-1 தான் போகும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து பண்ணி தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு விபிஎஸ் ஷாட்டு தான். அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரைமரி லைனையும் செகண்டரி லைனையும் செக் பண்ணி நீங்கள் வந்து செட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிப் லெவல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.